ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. என்னடா ஊட்டியை முடிச்சோமா கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சாட்டர்டே அன்னைக்கு February 14 அன்னைக்கு திடீர்னு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன். அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஃபேமிலி ட்ரிப் அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க போகிறோம். சூப்பராக இருந்து காலையில் தாங்க சொன்னார் மனுஷன். நான் முன்னாலே சொல்லியிருந்தேன் பயங்கர பிளானோட கிளம்பியிருக்கலாம். நிறைய விஷயம் மறந்தோம் எடுக்கிறதுக்கு. என்ன மறந்தனோ இல்லையோங்க, குழந்தைக்கு தேவை பால் பாட்டிலு, ஃப்ளாஸ்க்கு, எனக்கு முக்கியமாக தேவை தைலம் டப்பா. தைலமும் டீயும் இல்லாமல் அந்த நாள் எனக்கு போகவே மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. எனக்கு தைலம் டப்பா, அப்புறம் பாப்பாவுக்கு விக்ஸு, அவங்களுக்கு பேராஸ்டாமல், எனக்கு கோல்டுக்கான டேப்லெட்டு, நமக்கு பேராஸ்டாமல், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு காலையில் கிளம்புறதுக்குள்ளே சூரியனே வந்துடுச்சு. நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டோமே, சரி காருக்கு போட வேண்டாமா அப்படின்ட்டு காருக்கு ஒரு 2500 பெட்ரோலை போட்டாச்சு. போட்டு விட்றா சமூகம் வண்டியை பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு விட்டோங்க. செம்ம ஜாலி, பயங்கர ஃபன்னு. குழந்தைங்களும் அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆகிட்டே கொஞ்சம் தூரத்தில் தூங்கிட்டாங்க. சூப்பராக வந்து நாங்கள் வந்து செங்கல்பட்டு ஈசிஆர் ரோடை பிடிச்சிட்டோம். செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக எங்களுக்கு 2 hours 23 minutes காட்டுச்சு குடுவாஞ்சேரியிலேருந்து. ஸோ அப்படியே ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே ரொம்ப ஃபன்னாக அப்படியே போயிட்டு இருந்தோம். அவங்களோட ஆஃபீஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஒரு நல்ல வைபோடு போயிட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட்டாக ஒரு இந்த ரோடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் கோவில் வரும், பஞ்சவடி ஆஞ்சநேயர், இந்த ஆர்ச் இதுலேருந்து. இப்போது இந்த இது வருது பாருங்கள், இங்கே நமக்கு டோலு. இந்த டோல்லேருந்து முன்னாடியே நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா ஆரோவில் ரோடு வந்துடுங்க. நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கோல்டன் கலரில் அந்த ஸ்டோனிங் நிற்கும் பாருங்கள், அந்த ஆரோவில்லி, அங்கே தான் அந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாகவுமே ஆரோவில் ரோடு தாங்க. பயங்கர அன்றைக்கி February 14 லவ்வர்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஒரே பயங்கர அட்டகாசமாக இருந்தது. 2 பக்கமும் ஷாப்பிங் ஏரியா தான், நல்லா பயங்கரமாக இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்கலாம். அந்த ரோடே சூப்பராக இருக்கு பாருங்கள், ஆரோவில்லி ரோடு. ஒரு வழியாக நம்ம புக் பண்ணியிருந்த அந்த ரெசார்ட்க்கு வந்துட்டோம், அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலுமே சூப்பராக டீசெண்டாக ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே நல்ல வைபோடு இருந்தது. இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப லுக் சூப்பராக இருந்ததுங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஃபேமிலிஸ் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பர் குட்டாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து வீடுங்க எல்லாமே வந்து பொதுமக்கள் அந்த மாதிரி பக்கத்தில் ரொம்ப சூப்பராக இருக்காங்கங்க. நாங்களுமே வந்து அன்றைக்கி எனக்கு அந்த ஹோட்டலில் இருக்க மாதிரியே இல்லை. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோட்டல். எடுத்துகிட்டு வந்த பொட்டி படிக்கலாம் உள்ளே வேடா சமூகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் லக்கேஜ் எல்லாம் இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள், டிவி கொடுத்துருக்காங்க. உள்ளே ரொம்ப அழகாக அந்த இன்டீரியர் ஒர்க் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம பசங்களா ஏறி என்னென்ன திறக்குது, என்னென்ன ஓப்பன் ஆகலை, எல்லாம் ஒரே ரிசர்ச் தாங்க, ஆராய்ச்சியாளர்கள் தாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபேனில் பாருங்கள் எங்கெல்லாம் இருக்கா ஃபேனு அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. ஒரு வழியாக செட்டில் ஆயாச்சு. எங்கள் பாப்பா பார்த்தீங்களா, இது ஒர்க் ஆகுதா மம்மி, பே பண்ணுறாங்கல்ல மம்மி ஆஃபீஸில், இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு காட்டணும்ல அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு ஆர்வம். ஸோ அப்படியே ஜாலியாக ஒரு ஃபுல் வைப்பு நல்லா இருந்தது. இங்கே இருக்கிற மக்கள், நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்க மக்கள், இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே அப்படியே வீடுங்க. எங்களுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பீச்சு. அப்படியே நம்ம ஸ்டே பண்ணியிருக்க அந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஒரு 4 வீடு அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே பீச்சுங்க. ரொம்ப ஷாக்காக இருந்தது. இந்த மாதிரி நம்ம பீச் பக்கத்துலேயே இப்படி ஸ்டே பண்ணுறது ரொம்ப சூப்பர். அதாவது நமக்கு இந்த டே பத்தலனே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் என்ஜாய்மெண்ட். சாட்டர்டே சண்டே 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம போன சாட்டர்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூமில் போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம வந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பும் போது கூட கையில் பாருங்கள் பால் பாட்டில், டவல் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் கோவிலுக்கு தான் போகிறோம். ரொம்பவுமே ஃபீலிங் பிளஸ்டுங்க அப்படின்னு சொல்லலாம். பாண்டிச்சேரி எப்போ போனாலுமே அந்த கோவிலுக்கு நாங்கள் எப்போவுமே போயிடுவோம். ஸோ அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய இந்த டீ டைம் கண்டிப்பாக மறக்காமல் யாராவது போகிறீங்க அப்படின்னா அந்த கோவில் ஆப்போசிட் ரோட்லேயே ஒரு டீ டைம்னு ஒரு ஷாப் இருக்குது. இங்கே டீ குடிச்சு பாருங்கள், அடி தூள் அப்படி இருக்குங்க. மசாலா டீ தான் குடித்தேன். இன்னும் நமக்கு கோல்டு சரியாகலைங்க. 10 நாள் கிட்ட ஆகுது. இந்த கோல்டுக்கு என்னை அவ்வளோ லவ் பண்ணுது போல். எப்படி நீங்கள் என்னை லவ் பண்ணுற மாதிரி இந்த கோல்டும் நம்மளை லவ் பண்ணுது, விட மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் கோவில் வந்துட்டோம். இதுதான் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த நம்ம மணக்குள விநாயகர் கோவில். வெளியிலேயே பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே 20 rupees. அந்த அருகம்புல், அந்த தாமரை, இது எல்லாமே
நம்மளும் வந்து ஒரு அருகம்புல்லும் ஒரு தாமரையும் வாங்கியிருந்தோம். ஸோ வெளில வந்து செப்பல் ஸ்டாண்ட், அங்கே வந்து செப்பல் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து விநாயகருக்கு சூப்பராக வந்து அருகம்புல்லும் தாமரையும் வாங்கிக்கிட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்படியே கோவிலுக்குள்ளேயும் நம்ம வந்துட்டோம். பாப்பாவுக்கு பாருங்கள் அழகாக வச்சுருந்தா அந்த தாமரையை. வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாமே. அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயம், பாண்டிச்சேரி. சூப்பராக இருக்குது பாருங்கள் கோவில். அப்படியே உள்ளே இதுக்குள்ளே தான் என்ட்ரன்ஸ். இப்படி தான் உள்ளே போகணும். போன உடனே நேராக பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார். ஸோ விநாயகர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. அருகம்புல் மாலையில் நல்லா சம்பங்கி பூ போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து விநாயகர் கிட்ட வரைக்கும் உள்ளே விட்டாங்க. ஸோ கோவில் என்ட்ரன்ஸில் தான் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாரினர்ஸ் தான். பாண்டிச்சேரியில் சொல்லவா வேணும், நம் மக்கள் தான் இருக்காங்க எங்கேயுமே. சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே வந்து வெளில வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டிவேர் மாலை இது எல்லாமே நல்லா நல்ல கிரேட்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே இங்கேருந்து வாங்கிக்கிட்டு அப்படியே நம்மளும் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தாங்க இங்கேருந்து நம்ம போகிறோம். பக்கத்துலேயே நீங்கள் நிறைய பேர் வந்து பீச்சோடு சேர்ந்து கோவில் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம். விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் போனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீச் தான். இப்போ பாருங்கள் இந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து வரோம். வந்துட்டு அப்படியே ரைட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். நான் கண்டிப்பாக இந்த பில்டிங் பற்றிலாம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இந்த பீச் சைடில் இருக்கக்கூடிய பில்டிங் அவ்வளோ அழகாக இருந்து நிறைய மூவிஸில் எடுத்திருப்பாங்க. யாராவது கண்டுபிடிச்சி டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல எந்தெந்த மூவிலாம் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பேலஸோ செட்டெல்லாம் நம்ம என்ன தான் வந்து ஷாப்பில் போய் எடுக்கிறத விட இந்த மாதிரி 99 ரூபீஸ்க்கு தான். ஸோ நானுமே 2 எடுத்துருந்தேன், நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த ஸ்பாட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க. கோவிலை ஒட்டுனா மாதிரியே தான் அப்படியே ஒரே ஸ்ட்ரைட் ரோடு நடந்து போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கே தெரியுது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக பீச்சு தான். இங்கெல்லாம் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல நின்று. இது ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. தி சால்டட் அப்படின்ட்டு நல்லா இருந்தது. இங்கே நிறைய பேர் வந்து எல்லோ கலர் பில்டிங், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தமன்னா அண்டு சூர்யா அவங்களோட மூவியில் பார்த்துருப்போம் ஒரு சாங்கில். மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன பிளேஸ் என்ன மூவி அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஒரு மாதிரி ஃபீலிங் பிளஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போனோம். இப்போ பாருங்கள் இவங்க எப்படி பேசுகிறாங்க அழகானு. சந்தோஷம் கிடைக்க போகுது. அவங்க பெருசாகி போயிட்டா நம்ம வயசாயிட்டோன்னா குழந்தைக்கு ஆசை வரும். இதெல்லாம் பார்த்தா அடுத்த வருஷம் இங்கே வரும்போது உங்களை பார்த்தா இந்த ஞாபகம் வரும்ல எங்களுக்கு. ஹாய் சொல்லுங்க. அவர் பார்க்குறாரு அங்கேருந்து. உங்க வீட்டுக்காரா? அடுத்த வருஷம் வந்து நான் பார்ப்பேக்கா. பாய். சென்னை. சரி, நீங்க? நாங்கள் சென்னை ஜாமான் தான் வாங்க வரோம். அப்படியா? எங்க ஊர்லயே வந்து வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கம்மியா தரல. சொல்றேக்கா லக்கேஜ் போகுது. ஆமா கொரியர் அதெல்லாம் காசு வரும். திம்ம ஜாமான் கூட 1000 1000 கேட்குறாங்க. சரி போயிட்டு இல்லாம பாய் சொல்லுங்க. ஒரு வண்டி ஏத்துறது இல்லை. சரி பாய் சொல்லுங்க. பாய். பார்த்தீங்களாங்க, கேட்டிங்களாங்க, எவ்வளோ ஒரு அழகான ஒரு அன்பான பாசம். எந்த ஒரு ஒளியும் மறையும் இல்லாமல் மனசில் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு கள்ளங்கப்படமான ஒரு உணர்வுன்னு கூட சொல்லலாம்ல. ஒரு குழந்தைய பார்த்த உடனே அவங்களுமே குழந்தையாக மாறிட்டாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் போட்டி பொறாமை நீயா நானா பெருசு அப்படிலாம் இருக்காங்க. அவங்க வந்து பாருங்களேன் நம்மளோட எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பி. அதை வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வாங்க வந்திருந்தேன். மாங்காய் கேட்டிருந்தாங்க பாப்பா. அப்படியே சுண்டல் மாங்காய்லாம் வாங்கிட்டு இது யாருடா நம்மள மாதிரியே இருக்கா, நம்ம மட்டும் தானே இப்படி எடுப்போம் அப்பப்பன்னு பார்த்தா நமக்கு யாரோ காம்படேட்டிவாக இருக்காங்க, வாங்க கிட்ட போய் பார்க்கலான்ட்டு நானும் பாப்பாவும் கிட்ட போய் பார்த்தோம். சரி பார்த்தா மட்டும் எப்படி, அதே மாதிரி அதையே நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணணுங்கிறதுனால நான் அதை விட சூப்பராக எடுத்தேங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னார் அதை விட நீ தான் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே இதுதான் ஃபைனலுங்க. தமிழ் வாழ்க தமிழ் வெல்லும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட தலைமைச் செயலகம்க்கு தான் வந்திருக்கோங்க. நம்மளோட சென்னையில் வந்து எப்படி வந்து பீச்சுக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப சூப்பராக தலைமைச் செயலகம் அங்கே மேலேருந்து பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்
ஒரு 4th ஃப்ளோர்லேருந்துலாம் பார்த்தாலே நம்ம தலைமைச் செயலகம்லேருந்து அவ்வளோ அழகாக பீச் தெரியும். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் பக்கத்துலேயே தலைமைச் செயலகம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்தப்போவும் நல்லா இருந்தது. இப்போ இன்னும் ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். நிறைய பேர் வந்து எல்லாம் சுண்டல் வாங்கி சாப்பிட்றது எல்லாம் வந்து அங்கே செம்ம ஜாலியாக இருந்தாங்க. அப்படி நம்மளும் கொஞ்சம் நேரம் வந்து பீச் வைப் பண்ணிவிட்டு சும்மா பார்க்க மட்டும்தான் செஞ்சோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கோவில் போகிறோம். அதனால இங்கே ஜஸ்ட் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது அப்படின்றதுனால ஜஸ்ட் பார்த்துட்டோம். பார்த்துட்டு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி இன்னொரு கோவிலுக்கு போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோவில். கண்டிப்பாக அந்த கோவில் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு குட் வைப்னே சொல்லலாம் அந்த கோவில். ஸோ அங்கே தான் போகிறோம். எடுத்துகிட்டு போன கண்ணாடியை போடாமல் இருந்தால் எப்படி, சரி போடுவோமே அப்படின்னு நானும் போட்டிருந்தேன். போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் ரீச்டு. ராமா என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலில் நம்மளோட அனுமான், நம்மளோட ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா 5 முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நானுமே யோசித்தேன், முன்னாடி பக்கம் வந்து 3 முகம் இருக்குது, இப்போ பின்னாடி சைடு 2 இருக்குமோ அப்படின்னு பார்த்தா பின்னாடி பக்கம் ஒரு ஃபேஸ் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறமா வந்து அப்படியே பேசிக்கிட்டு அவருக்கு வந்து அன்னைக்கு துளசி மாலை தான் வாங்கியிருந்தோம். ஸோ துளசி மாலை வாங்கிக்கிட்டு அப்படியே உள்ளே போய் போயிட்டோம். உள்ள போய் அன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால நாங்கள் ஒரு 6:30 மாதிரி ரீச் ஆகும். அங்கே வாங்கிக்கிறேன். நெய் விற்கிறாங்களா? ஒரு நெய் விளக்கு வாங்கி போடுங்க. அப்படியே வந்து கோவிலுக்குள்ளே கிளம்பியாச்சு. பாப்பா நான் எல்லாருமே வந்து ஆஞ்சநேயருக்கு சூப்பராக நம்ம மாலை வாங்கிட்டு அப்படியே ஒரு சூப்பர் வைப்போடு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். நிறைய பேர் பார்க்காதவங்க, தெரியாதவங்க, போக முடியாதவங்க கண்டிப்பாக நம்மளோட இந்த பதிவு மூலியமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே இப்படி ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரா அப்படின்றது எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். போட்டிருந்தாங்கங்க, அங்கே ஃபீட் போட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்படியே உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் அங்கே நேராக இருக்கார் பாருங்கள். இவருக்கு பின்னாடி பக்கம் முகம் பாருங்கள், அதுதாங்க பார்த்தீங்களா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக இதுதான் வந்து வரும். ஸோ நம்ம வந்து பஞ்சவடி ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் பேரடைஸ் பீச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் லைக், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.